பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். இங்கே அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக அவர்கள் மாற்றுகிறார்கள். தேவன் அல்ல, அவர்களே அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பாதையிலே பலவிதமான தடைகள் வரும். முந்தினதை விட அதிகமான தடைகள் வரும். ஆனால் அந்த தடகையாகிய அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றுவது நம்முடைய கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு மனப்பான்மையை அல்லது மனப்பக்குவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நான் பயன்படுத்திக் கொள்வேனாக. சில எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அடிமைகளுக்கு நடுவிலே, அதாவது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே போடப்பட்டிருக்கிறான். கைகள் கால்கள் அடிக்கப்பட்ட நிலைமையிலே அடிமைகளுக்கு நடுவிலே, சரீரத்தின் வலிகளுக்கு நடுவிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கை துதியின் இடமாக அவர்கள் மாற்றினார்கள். நாம் தான் அந்த மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொள்ளும் போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எரேமியா ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றில் அவனை போட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 70 வருஷம் இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலே வேதனைப்படுவார்கள் என்று. அதிலிருந்து வந்த அந்த அழுகையின் புஸ்தகம் தான் புலம்பல் புஸ்தகம். இது ஒரு விசேஷித்த புஸ்தகம். இதில் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்தவராய் இருக்கிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறான். தன்னுடைய மனப்பான்மையை மாற்றிக் கொண்டான் என்று அங்கே நாம் வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். 57ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்கள் வாசிக்கும் போது தாவீது குகையில் இருந்து வாத்தியத்தை எடுத்து எழுதின ஒரு சங்கீதம் தான் அந்த சங்கீதம். அதுல 2வது வசனம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த நல்ல மனப்பான்மையை, அதாவது அழுகையின் பள்ளத்தாக்கை அவன் நீரூற்றாக அவன் மாற்றிக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாகாமான் வீட்டில் அடிமையாய் இருந்த ஒரு சிறு பெண்ணை பார்க்கிறோம். ஆனால் அந்த சிறு பெண் அந்த நாகமானுக்கு உதவி செய்கிறவளாக மாறினால் அவளுடைய மனப்பான்மை உதவியின் மனப்பான்மையாய் மாறினது. அருமையானவர்களே, உங்களுடைய நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுவீர்களாக. உங்கள் தோல்விகளை வெற்றியாக மாற்றுவீர்களாக. கர்த்தர் அதற்கு உங்களை பலனை கட்டளையிடுவாராக. அழுகையின் பள்ளத்தாக்கை அதை நீரூற்றாக மாற்ற உங்களாலே மாற்ற முடியும். அதற்கு காரணம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே இனி வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே அவைகளை நீங்கள் வெற்றி கொள்ளுவீர்கள், நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள், அவைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானத்தையும் கர்த்தர் நிரந்தரமாய் தருவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.